யோவான் எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். யூதர்களுக்கு சீசர்கள் கூடியிருந்த இடத்திலே யூதர்களுக்கு பயந்ததினால் கதவுகள் எல்லாம் பூட்டியிருக்கும் போது இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். இந்த பரிசுத்த ஆராதனைகளை கர்த்தர் கொடுக்கிற செய்தி உங்களுக்கு சமாதானம். அல்லேலூயா. எதை நினைத்து வந்தீர்களோ, எதை யோசித்து வந்தீர்களோ, அதில் ஆண்டவர் சொல்றாரு உங்களுக்கு, என் மகனே உனக்கு சமாதானம், என் மகளே உனக்கு சமாதானம். அவர் சிலுவையில் சிந்தின ரத்தத்தினாலே அனைவருக்கு சமாதானத்தை கொடுப்பது அவருக்கு பிரியம். ஒரு சிலுவையில் சிந்தின ரத்தம் ஒரு மனுஷனை ரட்சிக்கிற ரத்தமாய் இருந்தது, ஒரு மனுஷனை மீட்கிற ரத்தமாய் இருந்தது, ஒரு மனுஷனை காக்கிற ரத்தமாய் இருந்தது, ஒரு மனுஷனை பாவ குடியிருந்த தூக்கிவிடுகிற ரத்தமாய் இருந்தது. ஒரு சிலுவையில சிந்த ரத்தத்தாலே உலகத்து அத்தனைக்கு சமாதானம். கிறிஸ்துவருக்கு மாத்திரமல்ல, இயேசு அறிந்த பிள்ளைகளுக்கு மாத்திரமல்ல, சீசனுக்கு மாத்திரமல்ல, எல்லாருக்கும் சமாதானம். பிறந்த உடனே மேற்பர்களுக்கு ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருந்தது, பயப்படாதிருங்கள், பயப்படாதிருங்கள். எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும். எல்லா ஜனத்துக்கும் சந்தோஷம். வேதம் சொல்கிறது, எல்லா மனுஷனும் ரட்சிக்கப்படுவது தேவனுக்கு பிரியம். எல்லா மனுஷனும் ரட்சிக்கப்படுவது தேவனுக்கு பிரியம். எல்லா மனுஷனும் ஆசீர்வதிக்கப்படுவது தேவனுக்கு பிரியம். ஒரு மனுஷன் இல்லை, நம்ம சபையில ஒரே ஒரு விசுவாசி கஷ்டப்பட்டால் நம்ம எல்லா விசுவாசிகளுக்கும் கவலை தான், கஷ்டம்தான். ஒரு முருகன் வியாதிப்பட்டது, நம்ம அத்தனைக்கு முகத்திலும் கவலை. சரி, கொஞ்ச நாள் வந்தாங்க, ரொம்ப கஷ்டமா உற்சாகமா வருவாரு, அவருக்கு இப்படி ஆயிடுச்சு, எல்லாருக்கும் கவலை தானே. அதே போல ஆண்டவர் சொல்றாரு, பிறந்த உடனே சந்தோஷம், அவர் வளர்ந்த உடனே சந்தோஷம், அவர் வாலிபத்திலே சந்தோஷம், நிறைய பட்சத்துல சோதரம், எல்லா காரியத்திலும் ஆண்டவருடைய காரியம் முழுவதும் சந்தோஷம். இப்போ மரித்த பிறகு அவர் சொல்றாரு, பயப்படாதீங்க, உங்களுக்கு சமாதானம், பயப்படாதீங்க, சமாதானம் என்று சொல்லி இந்த வேத பகுதியிலே 20ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம், 21ஆம் வசனம், 26ஆம் வசனம், 3 வசனத்திலையும் ஆண்டவர் சொல்றார் சமாதானம், சமாதானம், சமாதானம். யோவான் 20, 19, 21, 26 ரெண்டா டைம்ல 3 தடவை இந்த அதிகாரத்தில் சமாதானம், சமாதானம், சமாதானம். ஒரு வீட்டுல எல்லாமே ஆகாத ரெடி, ஆனால் சமாதானம் இல்லாம இருந்தா எப்படி சாப்பிட முடியும்? எல்லாருக்கும் ட்ரெஸ் இருக்கு, ஒரு ஆளுக்கு சமாதானம் இல்லாம இருந்தா எப்படி ட்ரெஸ் கொடுக்க முடியும்? எல்லாரும் குடும்பத்துக்கு வீடு இருக்கு, ஒரு குடும்பத்துக்கு வீடு இல்லை, எப்படி சமாதானமா இருக்க முடியும்? எல்லாருக்கும் வேலை இருக்கு, ஒருத்தருக்கு வேலை இல்லை, எப்படி சமாதானமா இருக்க முடியும்? ஆண்டவர் சொன்னாரு, நான் வந்துட்டேன், நான் உயர்த்தேன் இல்லையா, நான் மறித்தேன், ஆனாலும் சதா காலங்களிலும் கூட இருப்பேன், உன் கூட நான் இருப்பேன். நீ ஏன் பயப்பட போற? நீ ஏன் பயப்பட போற? அற்ப சந்தோஷம், மிக பிரகாரமான சந்தோஷம், அற்பமான சந்தோஷம், அற்பமான சந்தோஷம். 1000 ரூபாய் வேலைக்கு போயிட்டு 1000 ரூபாய் மாற்றி வச்சா சந்தோஷம். அன்னைக்கு வேலை இல்லாம இருந்தா துக்கம். அதான் இல்லை, கிடைச்சாலும் சரி சந்தோஷம், கிடைக்காம போனாலும் சந்தோஷம். தெய்வம் நமக்கு ஒரு நல்ல சமாதானத்தை கற்றுக் கொடுப்பார். பயம், எங்க நிறைய பயம், எங்க பார்த்தாலும் பயப்படாதீர்கள், 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 பயப்படாது. ஆபிரகாமே பயப்படாது, ஆகாரே பயப்படாது,
இப்படி நிறைய சொல்லிட்டே போலாம். பயப்படாதீங்க, பயப்படாதீங்க, பவுலே பயப்படாத. ஆண்டவர் நிறைய பகுதியில பயப்படாதே 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 என்று சொல்லி இருக்கிறார். நான் ஒரு 3 விதமான பயத்தை உங்கள் மத்தியில் எடுக்க விரும்புகிறேன். 3 விதமான பயம். இந்த பயம் ஏன் வருது? பக்தி இருப்பதினால் பயம் வருகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆதியாகமம் 22வது அதிகாரம் 12வது வசனத்தில் ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் சொன்னார், நீ இப்பொழுது கர்த்தருக்கு பயப்படுகிறவன் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். ஒரு குடும்பம் கர்த்தருக்கு பயப்படுமா, அந்த குடும்பத்தை ஆசீர்வதிப்பார், அந்த சந்ததியை ஆசீர்வதிப்பார், பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார், பெற்றோரை ஆசீர்வதிப்பார், தொழிலை ஆசீர்வதிப்பார், பரிகாரத்தை ஆசீர்வதிப்பார், வாகனத்தை ஆசீர்வதிப்பார், பிரயாசத்தை ஆசீர்வதிப்பார். காரணம் என்ன? பயப்படுது. நீ பயப்படுகிறாயா? நீ தகப்பனுக்கு பயப்படுகிறாயா? தாய்க்கு பயப்படுகிறாயா? புருஷனுக்கு பயப்படுகிறாயா? பெற்றோருக்கு பயப்படுகிறீர்களா? எழுதி வைத்திருக்கிறார். பிள்ளைகளே, உங்கள் பெற்றோருக்கு கீழ்ப்படிங்க. பரங்களே, உங்கள் சொந்த புருஷனுக்கு கீழ்ப்படிங்க. பெற்றோர்களே, உங்கள் பிள்ளைகளை அன்பு செலுத்துங்கள். ஒருவருக்கு மாத்திரமல்ல நியாயப்பிரமாணம், ஒருவருக்கு மாத்திரமல்ல கட்டளை. தெய்வம் எல்லாருக்கும் சரி பங்காக கொடுக்கிற சத்தியம் தான் வேத பகுதி. முதலாவது ஒரு பயம் வாசிக்கலாம். நீதிமொழிகள் 29வது அதிகாரம் 25வது வசனம். மனுஷனுக்கு பயப்படும் பயம் கண்ணீர் வருவிக்கும். கர்த்தரை நம்புகிறவனோ கர்த்தரை நம்புகிறவனோ கர்த்தரை நம்புகிறவனோ உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கப்படுவான். கர்த்தரை நம்பு. இஸ்ரவேலே, கர்த்தரை நம்பு. ரட்சிக்கப்பட்டவனே, கர்த்தரை நம்பு. சீயோனே, கர்த்தரை நம்பு. நீ கர்த்தரை நம்பு. யோசேப்பு நல்லவன், கனிதரும் திராட்சை. அவன் கர்த்தரை பார்க்கிலும் பானபாத்திரக்காரனை நம்பினான். நல்ல கவனிச்சு. அவன் கர்த்தரை பார்க்கிலும் பானபாத்திரக்காரனை நம்பினான். ஆனா பானபாத்திரக்காரன் தலைவனோ யோசேப்பை நினையாமல் மறந்தே படம். பாரிடமா பாழ்மணலில் பாரிடமா பாழ்மணலில் பயப்படுகிற பயம் கண்ணே மனுஷ பயம். மனுஷனுடைய வாழ்க்கையில முதலாவது மனுஷ பயம். சீசர்கள் நினைத்தார்கள்
இயேசு கிறிஸ்து என்ற பரிசுத்தர் வந்தார், நம்மோடு கூட இருந்தார், நம்மோடு கூட அப்பமிட்டார். அவர் பரிசுத்தமான். செத்தவரை உயிரோடு எழுப்பினார், அற்புதங்கள் அதிசயங்களை செய்தார். எழுத இடமில்லை இருக்கிறார் பக்தர். அவர் செய்த அற்புதங்கள் அவ்வளவு அற்புதம் 3 வருஷத்துல செய்துட்டாரு. நாங்கள் தொட்டும் ருசித்தும் பார்த்தவரை பிரசங்கம் பண்ணுகிறோம் என்று சொல்லுகிறார்கள். அவ்வளவு நல்ல தெய்வம். அவரையே பிடித்து விட்டார்கள், அந்த இயேசுவையே சிலுவையில் அடக்கி விட்டார்கள், அந்த பரிசுத்தரையே கொலை செய்து விட்டார்கள். காற்றை அடக்கினார் கண்டோம், கடலை அடக்கினார் கண்டோம், அவரையே கொலை செய்து விட்டார்கள், செத்து போனார்கள். நாங்க இங்கே சக்தி எங்க க்ளோஸ் பண்ணிடுவாங்க என்று மனுஷனுக்கு சீசர்கள் பயப்பட அவர்கள் மத்தியில் இயேசு வந்து ஹலோ ஹலோ பயப்படாதீர்கள், 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 நான் தான் உங்களுக்கு சமாதானம். சீசர்கள் மனுஷனுக்கு பயப்படாது. ஒரு உங்க வாழ்நாள் முழுவதும் நீங்க மனுஷனுக்கு பயப்படாதீங்க, கர்த்தருக்கு பயப்படுங்க. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் ஆசீர்வாதத்தை, கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் ஆசீர்வாதம். கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் செழித்து வளர்வார்கள். கர்த்தருக்கு பயப்பட்ட பரிசுத்தவான்கள் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, யோசேப்பு, யோனா, யோபு, இவர்களெல்லாம் கர்த்தருக்கு பயந்தவர்கள், பயந்தார்கள். அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள் என்று வேதம் சொல்கிறது. மனுஷருக்கு பயப்படாது. மனுஷருக்கு பயப்பட்ட ஒரு சம்பவத்தை உங்கள் முன்னால் வைக்க விரும்புகிறேன். 1 சாமுவேல் 2வது அதிகாரம் 12 - 17 வரை. அவர்கள் கர்த்தரை அறியவில்லை. எவராகிலும் ஒரு அந்த ஆசாரியருக்கு ஜனங்களை நடப்பித்த விதம் என்னவென்றால், எவராகிலும் ஒரு பலியை செலுத்தும் காலத்தில் இறைச்சி வேகும் போது ஆசாரியருடன் வேலைக்காரன் 3 கூறுள்ள ஒரு ஆயுதத்தை தன் கையிலே பிடித்து வந்து பானையிலாவது சர்வத்திலாவது சக்தியிலாவது முத்துவான அந்த ஆயுதத்தை தங்கத்தில் ஆசாரியர் எடுத்துக் கொள்வார். அப்படி அங்கே சீலோவிலே வருகிற இஸ்ரவேலுக்கெல்லாம் செய்தார்கள். அல்லேலூயா, சத்தமா சொல்லுங்க. பாயசம் காய்ச்சி, ஆனா பாயசம் விளம்பும் போது ஒருத்தருக்க பாயசத்திலையும் அண்டி பருப்பு, கிஸ்மிஸ் பழம், ஏலக்காயும் இருக்காங்க. நீங்க எங்கு கேட்டியும் வாயை திறந்து சந்தோஷமா பேசுங்களா? அப்போ இந்த பாயசத்துக்கு மேல இப்ப திரண்டு வருகிறது என்று நெய்யோடு, அந்த நெய், அந்த கிஸ்மிஸ், அந்த அண்டிப்பருப்பு, அந்த ஏலக்காய், இப்படிப்பட்ட முக்கிய பதார்த்தங்கள் காணாமல் போய்விடுகிறது. இப்படிதான் ஏலியின் குடும்பத்திலும் காணவில்லை. ஒருவேளை இட்டு பாயசத்தை காணலாம். ஏலிக்கு குடும்பத்திலையும் பலி செலுத்தும் போது ஏலியின் பிள்ளைகள் ஆளுக்கு ஒரு குத்து ஊசியை கொண்டு வந்து குத்தி குத்தி எடுத்து விடுவார்கள். நூறு 200 கப்பு தான் பாயச கப்பு, அதுல 15 பாயச கப்பு தனியே கிடக்கும். எப்படி இந்த கட்டில் இருந்து போச்சுன்னு தெரியாது, விளம்பக்கூடியவர்களுக்கும் தெரியாது, ஏலிக்கும் தெரியவில்லை. குத்தி குத்தி எடுத்தார்கள். அப்படி அங்கே சீலோவிலே வருகிற இஸ்ரவேலுக்கெல்லாம் செய்தார்கள். அதனாலே கொப்பரையிலாவது அது கொழுப்பை தகரிப்பதற்கு எரிப்பதற்கு முன்னும் ஆசாரியருடைய வேலைக்காரர் வந்து பலியிடுகிற மனிதன் நோக்கி பச்சை இறைச்சியோ அல்லாமல் அடுத்தது அவன் கையிலே வாழ்கிறதில்லை என்பான். அதுக்கு ஆசாரியருக்கே தெரியாது. ஆசாரியன் இறைச்சி கேட்டான் என்று வேதத்தில் இல்லை. இங்க ஆசாரியனுக்கு வேலைக்காரர் வந்து சொல்ற, யாருக்கு இறைச்சி விடு? ஆசாரியனுக்கு இறைச்சி விடு. மாஸ்டர் சொல்றாரு, இறைச்சி விட்டான். அல்லேலூயா.
நாகமானுக்கு பின்னால போய் கேசி வாங்க முடியதெல்லாம் வாங்கி எடுத்து கொண்டு வீட்டுல வச்சுட்டு வந்து நீக்கலாம். எங்க போயிட்டு வர போகலையே, எங்க போயிட்டு வர ரொம்ப சத்தியமா போகல. நாகமான கிருஷ்ண வைக்க பின்னால போனிய என் மனம் உன்னோடு செல்லலையோ? ரொம்ப கௌரவமா இருக்கும். ஒரு ஆளுக்கு பேர சொல்லி ஒரு ஆள் முதல் எடுக்க கூடாது. ஞானமா நடக்கணும், ஞானமா பேசணும், ஞானமா வச்சுக்கணும். அவரு சொன்னாரு, இவரு சொன்னாரு, நீ சொல்லியா, நீ கட்டியா, நீ கட்டியா இல்லையா? எடுத்தாங்க எடுக்கிறீங்க. 16வது வசனம் சொல்லுது, அதற்கு அந்த மனுஷன் இன்று செய்ய வேண்டியது முதலாவது கொழுப்பை தகுதி தொடர்ந்தும் பிற்பாடு மனதில் பத்துப்படி எடுத்துக்கொள் என்று சொன்னார். ஆனால் அவன் அப்படி அல்ல, இப்போதே கொடு, இல்லாவிட்ட பலவந்தமாய் எடுத்துக்கொள்ளுவேன் என்பான். அடுத்த வசனம், அந்த வாலிபரின் பாவம் கர்த்தருடைய சந்நிதியில் பெரிதாய் இருந்தது, மனுஷ கர்த்தரின் காணிக்கையை வெறுப்பாய் எண்ணினார்கள். சொல்லுது அவன் தன் பார்வை சிறந்திருக்கலாம் செய்கிற எல்லாவற்றையும் அநியாயத்தையும் அவர்கள் ஆசரிப்பு கூடாது வாசலில் குட்டப்படுகிற ஸ்திரீகளோட சைடு கல்வி கேள்விப்பட்டு அடுத்தவசனம், நீங்கள் இப்படிப்பட்ட காரியத்தை எந்த ஜனங்கள் எல்லாரும் உங்கள் பொல்லாத நடக்கங்களை சொல்ல நான் கேட்கிறேனே என்று சொன்னார்கள். இந்த 4 மனுஷனுக்கு நான் கேள்விப்படுகிற செய்தி நல்லதல்ல, கர்த்தருடைய ஜனங்கள் மீது நடக்கிறது காரணமாக இருக்கிறார்களே. மனுஷனுக்கு மனுஷன் பாவம் செய்தால் நியாயாதிபதிகள் கேட்பார்கள். ஒருவர் கர்த்தருக்கு விரோதமா பாவம் செய்வார்கள், அவனுக்காக விண்ணப்பை செய்ய தக்கவர் யார் என்றார். அவர்களோ தங்கள் தகப்பன் சொல்ல கேளாமல் போனார்கள், அவர்களை சங்கரிக்க கர்த்தர் சித்தம். 27வது வசனம் சொல்லுது, கர்த்தர் குறைக்கிறது எல்லாரும் பிதாவின் வீட்டான் எதிர்த்தலை பாவனுடைய வீட்டில் இருக்கிற நான் என்னை அவர்களுக்கு வெளிப்படுத்தி பலியிடவும் சமூகத்தில் ஏகத்தை தனிக்கவும் இஸ்ரவேல் புத்திரர்கள் அவர்களுக்கு ஆசைகளை தைத்து கொண்டு எல்லா இஸ்ரவேல் எல்லாருடைய தகவல்கள் எல்லாம் கொடுக்கவில்லையா? சென்று நான் கட்டளை பலியை காணிக்கை மீது உதைப்பானேன், என் ஜனமாகி இஸ்ரவேலின் காணிக்கையெல்லாம் பிரதானிகளை கொண்டு உங்களை கொழுக்க பண்ணும்படிக்கு நீ என்னை பார்க்கிலும் உன் குமாரனை மதிப்பானேன் என்று சொல்லி என்னதாவது என்னை கனப்பட்டுள்ள நான் கனப்பட்டுவேன், என்னை அசைக்க பண்ணிவிட நான் கனவீனப்படுத்துவேன். 23 நீதிமொழியை 13வது வசனம் சொல்லுது. 13 பிள்ளையை தட்டியாமல் விடாதே, அவனை பிறந்தனால் அடித்ததுதான் ஒழுங்காயிரம் அட்டை ஒழுங்காயிரம். பிள்ளையை தட்டியாமல் விடாதே, அடித்தால் அவன் சாக மாட்டான். அடிக்க வேண்டிய டைம்ல அடிச்சிடணும். தெரிஞ்சு விட்டால் 15 ஏதோ 10 வருஷம் கேட்டா பெரியமான பெரிய பெரியமாயிடும். இப்ப 15 தான் கொஞ்சம் 10 வருஷம் இருக்கா 25 வயசு யாரு தேசம் அப்பெல்லாம் சொல்லுவான், அன்னைக்கு அவரை கண்டிச்சாரு. அது எனக்கு அசத்தியா இருக்கு. ஆனா அன்னைக்கு பார்த்தேன், அவர் அன்னைக்கு கண்டிச்சது எனக்கு பிரயோஜனமாக. பிள்ளைகளை கண்டிக்க வேண்டிய விஷயத்துல கண்டிச்சாங்க. தாலாட்டு பாடக்கால் பிள்ளைகள் செய்ததை நியாயப்படுத்தவே என்னைக்கு ஒரு பெற்றோர் தன் பிள்ளை செய்ததை அவன் செய்ததை செய்தான் என்று பிள்ளைக்கு பக்கம் நிற்பாளோ அந்த பிள்ளை அவன் நாசப்படுத்திட்டான். பிள்ளை செய்கிற 1000 குற்றம் எனக்கு தெரியாது, 999 உனக்கு தெரியாது. ஒண்ணுதான் உள்ள தெரிஞ்சிருக்கு, அதெல்லாம் நீ நியாயப்படுத்தக்கூடாது. பிள்ளைய தட்டியாமல் விடாது. தண்டிக்க வேண்டிய விஷயங்கள் தண்டிக்கணும். ஆகியாகமம் 34 யாக்கோபுடைய வார்த்தை தீயினால் தேசத்தின் பெண்களை பார்க்க இந்த பொம்பளை புறப்பட்டு போனார். குறிப்பிடுவாங்களா? பொம்பளையை பார்க்க பொம்பளை போனாலாம். சசிகலாவும் ஜெயலலிதாவுமா பொம்பளை பார்க்க பொம்பளை போனாலாம். அவர் போற இடம் என்ன தெரியுமா? அருவருப்புள்ள இடம், அருவருப்புள்ள ஒரு இடம்.
நாகர்கோயில்ல 4 இடம் உண்டு. இங்க இருக்க பெரியவங்களுக்கு தெரியுமா என்னது? உங்களுக்கு எல்லாம் தெரியாது, தெரிய வேண்டிய அவசியமே இல்லை. 4 இடம். அந்த 4 இடம் நாசமா போற இடம், நாசமா போன இடம், நாசமா ஆக்குகிற இடம். நாசமானவர்கள் இருக்கிற இடம் 4 இடம். அந்த இடத்துல மக்கள் குடியிருக்கவே மாட்டாங்க. இன்னைக்கு இந்த 4 இடத்தை சொல்லிட்டீங்கன்னா நாகர்கோயில்ல அப்படி சொல்லுவாங்க. உங்களுக்கு கடைசி தெரியாமல் இருப்பது நல்லது. தெய்வ பிள்ளைகளை ஒரு கை சுண்டி ஒருவர் பேச வைக்கவே கூடாது, வைக்க கூடாது. உங்களை ஒரு ஆள் கை சுண்டி பேசிட்டாங்கன்னா எனக்கு தான் கேவலம், எனக்கு தான் தேவை, எனக்கு தான் அசிங்கம். நீங்க இருமுனாலே என்கிட்ட சொல்றாங்க, நீங்க தும்முனாலே என்கிட்ட சொல்றாங்க. காரணம், தேசம் உள்ளவர்களுக்கு உங்கள் ஆவிக்குரிய தகப்பனை தெரியும். ஓரளவு தெரியும் இல்லது மற்றவங்க மூலமா தெரியப்படுவாங்க. பிள்ளைகளை கண்டிச்சு வளர்ங்க. தப்புன்னா ஒரு இடத்துல அதை திருத்தி கொடுங்க. அப்புறம் நம்ம பிள்ளைகள் திருத்துவாங்க. நான் உள்ள தப்பிக்க தள்ளிடுங்க அப்படின்னு சொல்றது சிகாமணி பிரதருக்கு 10 மனசுக்குள்ள இருந்தா இன்னைக்கு இருக்கும். ஆனா கொஞ்ச நாள் கழிச்சு அப்ப கேட்கிறேன், அப்ப அவருக்கு நான் முகத்தை பார்க்கணும். அந்த பிரசங்க அப்பதான ஒரு ஏவுதல் நட அப்படி வசனம் போகும். அந்தந்த ஸ்தானத்தில் கொஞ்சம் வந்து நின்று பார்த்தாதான் அந்த ஸ்தானத்தில் இருந்து பேசுகிறவன் என்ன பேசுகிறான் என்பது தெரியும். நீங்க இந்த ஸ்தானத்துக்கு பாரத் வரை உங்களுக்கு தெரியாது. அந்த ஸ்தானத்துல பலிபீடத்தில் வந்து நின்று பார்க்கணும். மனுஷ பயம் என்ன ஒருத்தர் உங்களுக்கு சொல்றாங்க, மனுஷத்துக்கு பயந்தவன சொல்றேன். ஏலி பிள்ளைகளுக்கு பயந்துட்டான், கண்டிக்கப்பட்டான். பிள்ளைகளுக்கு பயந்தா சோறு கிடையாது, பிள்ளைகளை கண்டிச்சா சோத்து பிறகு கிடையாது. இப்ப கிடைக்க கஞ்சி தண்ணி கிடைக்காது. இப்ப கிடைக்க கஞ்சி தண்ணி கிடைக்காது, ஒழுங்கா குடிக்க முடியாது. பிள்ளைகளை கண்டிக்காம கூடாது. அவன் கண்டிக்காம விட்டதுனால நாசமா போனான். ஆண்டவரே சொன்ன முன்னே பார்க்கணும் ஒரு குமாரே, ஆண்டவரை தவிர நம்ம எதை மேன்மைப்படுத்துவோமோ அது கர்த்தருக்கு பிடிக்காது. அவருக்கு அவரை மகிமைப்படுத்துவதான் பிடிக்கும். அல்லேலூயா. அவரை ஆண்டவருக்கு ஒரு ஒரு பெரிய அந்த தெரியுமா, அவரை மகிமைப்படுத்தணும். சீராமிக்கு மத்தியில வீட்டிருக்கிற தெய்வம் அல்லவா, அங்கே 10 கோபுரங்களாம், வட்டாரை செய்த பணிக்குமா மணி மண்டபங்களாம். 10 கோபுரங்களாம், பொன்னாலில் செய்த பணிக்குமா மணி மண்டபங்களாம். அத்தனையும் இறங்கி ஆதரிக்க வாருமையா, Thank you.
ஏதிக்கு இருந்தது. என் பிள்ளைகள் ஏதாவது சொல்லி விடுவார்களோ? ஏழு பிள்ளைகளுக்கு பயம்தான். பிள்ளைகள் நாசமா போச்சு. பிள்ளைகள் ஏழியை சொல்லாமல் போனார்கள். தாய் தகப்பன் சொல்லாத சொல்லை கேளாத வவ்வால் தலை கீழ தொங்கம். எந்த பாட்டு சொன்னாலும் தெரியாது. தகப்பனாக இயேசு கிறிஸ்துவை சொல்லை கீழ்ப்படியாத யூதாஸ் தலை கீழ தொங்கினான். மனுஷ பயம். சவுல் மனுஷனுக்கு பயம் தான். ஒரு சம்பவத்தை சொல்றேன். அல்லது 2வது சாவு 1 சாவு 15 2 முறை வாசிப்பாங்க. இவன் என்ன செய்தான் தெரியுமா? சவுலத்தில் சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை, அமலேக்காகிய ஆகாகை நீ தோற்கடிக்கணும், அவனுக்கு உண்டான நெல்லை அழிச்சிடு, எரிச்சிடு. அது சாபம். அந்த அமலேக்கு இஸ்ரவேல் ஜனங்களை வனாந்தரத்தில் வர விடாதபடி தடுத்தவே அவன். இஸ்ரவேல் ஜனங்களை சுத்த வச்சவே அவன். இஸ்ரவேல் ஜனங்களை நம்ம பாசையில் அலைய வைத்தவர் அமலேக்கு. அவனை விடக்கூடாது. கொண்டு வார்த்தான். இவன் என்ன செஞ்சா தெரியுமா? சவுலுக்கு ஆட்கள் அமலேக்கை கொன்று அவன் கூட்டானது எல்லாவற்றையும் அழிச்சிரு என்று தேவ சத்தம். நல்ல கவனிக்க. அமலேக்கை கொன்று கொன்று கொன்று. இதே ராமாயணத்தில் ஒரு சம்பவம் நடந்தது தெரியுமா? கோவலனை கொண்டு வா என்று சொல்றதுக்கு பதிலாக ராஜா அன்னைக்கு பள்ளி தைக்கல, கொண்டு வா கொண்டு வாடிட்டோம். கொண்டு வாண்டது இன்னும் வரல, இன்னும் வந்து சொல்லி முடிச்சிட்டான். ஒரு சொல்லு இருக்கே, ஒரு சொல்லு போதும், உணர்வு வரணும். பாராட்டே எழுந்து நீ புறப்பட்டு போ, உன் கையில நான் தருவேன், உன் சத்துருவை என்று கர்த்தர் சொல்லுகிறான் என்று தேவரால் சொன்னான். அவன் சொன்னான், நீ என் கூட வந்தாதான் நான் போக மாட்டேன், நீ வந்தாதான் நான் போவேன். தேவரால் சொல்றான், நான் வருகிறேன், ஆனால் உன் கையில கர்த்தர் தரமாட்டார். சிசராவே உன் கையில ஒரு பொம்பளை கையில கொடுப்பாரு. கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. இவனுக்கு பயம், பாராட்டுக்கு மனுஷ பயம். அவன் யாரு நினைச்சா தெபோரா என்ற தீர்க்கதரிசியா கூட இருந்தால் சிசராவன் நட்சத்திரத்தில் கொண்டு போய் என்று சொல்லி அவன் நினைச்சான். மனுஷன் பக்கம் இருந்தான். அவன் தீர்க்கதரிசி சொல்றான், இப்போது யாபீனுடைய தளபதியாக சிசராவை கர்த்தர் கையில ஒப்புக் கொடுப்பேன் என்று இருக்கிறார். அதற்கு பாராக், நான் மட்டும் போக மாட்டேன், நீ என்னோடு கூட வந்தால் நான் போவேன். நான் வாழேன், உன் கையில நம்ம கையில சில காரியத்தை செய்ய நினைத்தால் அதன் வார்த்தைக்கு கீழ்படியணும். புரிஞ்சிருக்க நினைக்க புரிஞ்சது சில பேர் நல்லது சொல்லுங்க. பாராக் தீர்க்கதரிசியாக தெபோராள் சொன்னதை விட்டு மனுஷனுக்கு பயந்துட்டான். சிசராய் நம்புறவா அவனுக்கு 800 ரதம் உண்டு, திருப்பு ரதம். ஒரு ரதமே போதும் சொல்லி பிடிக்க, 800 இருக்கு. என்ன கொஞ்சம் போடுவான் என்று அவன் நினைச்சான். மனுஷ பயம். கடைசியில யாவேல் கையில கத்த சிசராவை கொடுத்தார். நாங்கள் ஒரு பொம்பளை ஓடி வருகிறான், அப்படி தப்புறான் பாருங்க. அந்த சிசரா பாராட்டி தப்பிட்டான்.
பாராக் வருகிறார் கேள்விப்பட்ட சிசரா இறங்கி ரதத்தை விட்டு இறங்கி கால்நடையாக ஓடுகிறார். நான் இன்னும் சொல்லுவேன், உன் சத்துரு இன்னும் சாகவில்லை. உன் குடும்பத்துக்கு விரோதமான சத்துரு சாகவில்லை. உன் குடும்பத்துக்கு விரோதமான பொறாமை சாகவில்லை, எரிச்சல் சாகவில்லை, வன்கம் சாகவில்லை. உனக்கு விரோதமாக செயல்படக்கூடியவர்கள் சாகவில்லை. கவனமாயிரு. அவன் என்ன செய்வான் என்று நினைத்தான். அவன் என்ன செய்வான்? இறங்கி ஓடிட்டான். சிசரா இறங்கி ரதத்தை விட்டு இறங்கி ஓடும். பிரைம் மினிஸ்டர் வார அரசாணை 15 வரும்போது இறங்கி அவர் ஓடியார் இதை காட்டுது. அவர் ஓடுவார் யாரும் நினைக்கல. அதே போல இவை கால்நடையில் இறங்கி ஓடுகிறான். நமக்கு தீமை செய்ய பிசாசு கங்கணம் கட்டுகிறான். ஆனா கர்த்தர் யாரின் கையில சிசராவை கர்த்தர் ஒப்பு கொடுத்தார். சவுல் அமலேக்கை அழிக்க சொன்னதை ஆகாகை உயிரோடே பிடித்து கொண்டு வந்திருந்தார்கள். ஆகாகியினுடைய அமலேக்குடைய ஆடுகள், மாடுகள், கழுதைகள், குதிரைகள் எல்லாவற்றையும் நலமானது நலமானது அப்படிதான் செலக்ட் பண்ணது, தேர்ந்தெடுத்தது தனியா வைத்து விட்டார். வைத்து விட்டான். 15-19 வாசிங்க. நீ கர்த்தருடைய சொல்லை கேளாமல் கொள்ளைந்து பறந்து ஆண்டவருக்கு பார்வைக்கு கொல்லாப்பானது செய்தபடியினாலே நீ செய்தது என்ன என்று சாமுவேல் கேட்டார். அதற்கு பலியிடுவதற்காக கொள்ளையில சாபத்திடாகும். நல்ல கவனிக்க, அதுல ரொம்ப முக்கியம் நம்ம உணரும்படியா அண்டர்லைன். சாபத்தேடு சாபம் அதிலே சொல்லுது. சாபமாகிய ஆடு மாடுகளில் பிரதான வாழ்வுகளை பிடித்துக் கொண்டு வந்தார்கள். சாபத்தை உன் வீட்டுக்குள்ள ஏன் கொண்டு வருகிறாய்? உனக்கு புரியலையா? அமலேக்கை கொல்லணும். அமலேக்குடைய கொள்ளை பொருளை தொடக்கூடாது. அழிச்சிரு, எரிச்சிரு, கொண்டு. இவன் அமலேக்க உயிரோடு பிடித்துக் கொண்டு வந்தார்களா? அமலேக்குடைய ஆடு மாடுகளின் நலமானது எல்லாம் உமக்கு பலி செலுத்துவதற்கு உம்முடைய ஜனங்கள் வைத்திருக்கிறார்கள். அந்த சத்தம் கேட்கு யாரு கேட்டான்? ஆடு மாடு சத்தம் கேட்கு. இதெல்லாம் செலக்ட் பண்ணி உமக்கு பலி செலுத்துவதற்கு கொண்டு பலியை பார்க்கலாம். 15:22 வாசிக்க. கர்த்தருடைய சத்தியத்திற்கு கீழ்ப்படுகிறது பார்த்து சர்வாங்க தகனங்கள் பலிகளுக்கு கர்த்தருக்கு பிரியமாயிருக்குமோ? கீழ்ப்படுதல் ஆட்டுக்கடாக்களை நடத்தி பார்க்க செஞ்சு கொடுத்தலும். அடுத்த வசனம், ரெட்டகம் பண்ணுதல் பில்லிசுடைய பாவத்திற்கும் புரட்டாட்டப்படுதல் அவமத்திற்கும் விக்கிரக ஆராதனைக்கும் சரியாக இருக்கிறது. நீர் கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணித்தபடியினால் ராஜாவாகிய ராஜபதிக்கு புறக்கணித்து தள்ளினார் என்றான். 24 தான் ரொம்ப முக்கியமான வசனம். அப்பொழுது சவுல் சாமுவேலை நோக்கி, நான் கர்த்தருடைய கட்டளை உம்முடைய வார்த்தையை மீறினதினாலே பாவம் செய்த நான் ஜனங்களுக்கு பயந்து. நான் ஜனங்களுக்கு பயந்த. முதல் பயம் மனுஷ பயம். சாமுவேல் மன்னிக்கும், சவுலுக்கு ராஜ பதவி போக காரணம் அவன் ஜனங்களுக்கு பயந்தான். ஏலியினுடைய அவசரிக்கும் போக காரணம் அவன் மனுஷனுக்கு பிள்ளைகளுக்கு பயந்தான். எந்த சூழ்நிலை வந்தால் என் அருமை பிள்ளைகள் மனுஷனுக்கு பயந்தான்.
கர்த்தருக்கு பயப்படுங்க. நீ செய்கிறது கர்த்தருக்கு பிரியமா நினைச்சு செய். நீ கர்த்தருடைய சித்தத்தின்படி வாழ்கிறாயா? பவுலை குறித்து ஒன்றை சொல்றேன். அப்போஸ்தலர் 18:9-10. நான் முதலாவது சொன்னேன் யாரை குறித்து? அமலேக்கை குறித்து. முதலாவது யாரை குறித்து சொன்னேன்? ஏலியை குறித்து சொன்னேன். இரண்டாவது சவுலை குறித்து சொன்னேன். புனர்பம் ராத்திரியிலே கர்த்தர் பவுலுக்கு தரிசனமாகி பயப்படாமல் பேசு, மௌனமாயிராதே, நான் உன்னுடைய கூட இருக்கிற உனக்கு தீங்கு செய்யப்படி ஒருவரும் உன்னை கைப்படுவதில்லை, இந்த பட்டணத்தில் எனக்கு அநேக ஜனங்கள் உண்டு என்றார். நீ மனுஷனுக்கு பயப்படாத. ஏசாயா 41:13 சொல்லுது. ஏசாயா 41:13. கடைசி வரையிலும் நான் உனக்கு துணை நிற்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொன்ன. நான் உனக்கு துணை நிற்கிறேன். நான் உனக்கு துணை. பயப்படாத. மனுஷனுக்கு பயப்படாது. மனுஷனுக்கு எந்த சூழ்நிலை வந்தாலும் மனுஷனுக்கு நீ பயப்படாது. நீ கர்த்தருக்கு மாத்திரம் பயப்பட. அல்லேலூயா. இரண்டாவது காரியத்திற்கு எதிர்காலத்தை குறித்த பயம். முதல் பயம் என்ன பயம்? மனுஷ பயம். இரண்டாவது ஒரு பயம் எதிர்காலத்தை குறித்த பயம். ஆண்டவர் சொன்னார், நீங்கள் பயப்படாதீர்கள், உங்களுக்கு சமாதானம் என்று சொன்னார். யோவான் 20:19. இயேசு வந்து நடுவர் என்று உங்களுக்கு சமாதானம் என்று சொல்லிய அவர்கள் எதிர்காலம் என்ன நடக்குமோ என்று பயந்து கொண்டிருந்தார். இயேசு மரித்து போனாரு. இயேசு கிறிஸ்து இருக்கும் போது நமக்கு எவ்வளவு பாதுகாப்பாக இருந்தது இல்லையா? அப்ப இயேசு கிறிஸ்து மரித்து போனார். நம்முடைய எதிர்காலம் என்ன நடக்குமோ? எதிர்காலம் நிலையில்லாத உலகத்திலே வாழும் மனிதனே, எதிர்காலத்தை குறித்த பயம் நம்மை மாற்றும். எதிர்காலம் செய்தி நாளை நடப்பது யார் அறிவார்? மத்திய சுவிசேஷம் 6வது அதிகாரம் 25 வாசிக்கும் போது எண்ணத்தை உண்டோம், எண்ணத்தை உண்டோம், எண்ணத்தை குடிப்போம் என்று, எண்ணத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்திற்காகவும் கவலைப்படாதீர்கள். ஆகாரத்தை பார்க்கிற ஜீவனும் சரீரமும் விசேஷித்தவர்கள் அல்ல, விசேஷித்தவைகள் அல்ல. கவலைப்படாதீங்க. எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம். நாளை தினத்தை குறித்து கவலைப்படாத. நாளை தினம் நம்முடையது. இன்னைக்கு போஷித்த கர்த்தர் நாளையும் போஷித்த. உன்னை பட்டினி போட்டு அழகு பார்க்கிற தெய்வம் அல்ல. நீ பட்டினியாக இருந்தால் அழுது கதறுகிற தெய்வம் நம்முடைய தெய்வம். என் மகன் பசியா இருக்கிறானே, என் மகன் பசியா இருக்கிறாளே என்று பரிதவிக்கிற கர்த்தர் நாம் ஆராதிக்கிற இயேசு, நாம் பிரசங்கிக்கிற இயேசு நம்மை கொண்டு பரிதவிப்பார்.
என் பிள்ளைக்கு ஆகாரம் இல்லையோ, துணிமணிகள் இல்லையோ, இருக்க இடம் இல்லையோ, வேலை இல்லையோ, ஐயோ என் பிள்ளைக்கு ஆகாரம் இல்லையோ. பாஸ்டர் நம்முடைய சர்ச்சில், நம்ம அசம்பிளிஸ் ஆஃப் ஸ்தாபனத்துல எர்லப்பபுரத்துல கிறிஸ்டன் அசம்பிளிஸ் ஆஃப் காட் சர்ச் வைத்திருக்கிறார். சுத்தி பயங்கரமான இந்து கோட்டை. பாஸ்டர்மாவுக்கு அவ்வளவு ரிலேஷன்ஸ் அவங்க எல்லாம் சேர்ந்து இந்த ராஜா சர்பத் என்று வருகிறதே, அவருடைய பிள்ளைகள் எல்லாம், அவரு இல்லை, அவர்லாம் எங்களுக்கு நல்லா தெரியும். அவருக்கு பிள்ளைகள் எல்லாம் சேர்ந்து எடுத்து இந்த சர்ச்சை வைக்க விடாம விமர்சனப்படுறாங்க, தொந்தரப்படுறாங்க. உடைய ஸ்தாபனம் அப்புறம் சரி, நான் நம்ம செக்ஷன் செக்ரட்டரி, இந்த பெட்டிஷன் இடத்துல வந்தது. எல்லாருமே ப்ரொஸ்பெக்டரி கூடி சூப்பரண்ட் கொண்டு போகணும். உடனே எல்லாரும் கூடி அப்படின்னா கேஜி விஜயகுமாரை அந்த மாத்திருவோம் அப்படின்னு அவர் சொன்ன ஒரு வார்த்தை, என் பிள்ளைக்கு இந்த காணிக்கப்பட்டியில் விழுகிற காரணிக்க என் பிள்ளைக்கு ஒரு வாரத்துக்கு பிஸ்கட் வாங்கி கொடுக்கிறது காணாது என்று ஊழியர் கூட்டத்தில் எழுப்பி நின்று சொன்னார். நான் செக்ரட்டரி. அவருக்கு அந்த டைம்ல அவருக்கு சாங்ஷன் பண்ணி கொடுத்தது 6000 ரூபாய். வீட்டு வாடகை இருந்தா என்ன தெரிந்தாலும் அப்படி எப்படியே இருக்காங்க. புது ஊழியம் ஆரம்பித்த ஊழியம் அவருக்கு எதிர்காலம் என்னத்தை உண்போம். நான் ஒரு நாள் சொன்ன ஞாபகம் எனக்கு கொஞ்சம். திடீர்னு நாங்க இன்னொரு ஊழியர் கூட்டம் அங்க நடந்தப்ப போனோம். பார்த்தா இந்த சர்ச்சுக்குள்ள ஏசி. அவருக்கு அழுதுக்கு சாட்சி சொல்றாரு, எனக்கு எதிர்காலம் கேள்விக்குறி, ஆனால் கர்த்தர் எனக்கு கொடுத்த தரிசனம் சாக. அவர் ஊழியர் கூட்டத்தில் சொன்ன ஒரு வார்த்தை, நான் செத்தால் இறலப்படும் என்று சொன்னார். 13 வருஷம் ஆச்சு. சர்ச்சு வளர்ந்து உள்ள ஏசி வச்சு விசன் மாறல. என் அருமை விசுவாசியே, உன் வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தை சாக விட, தரிசனம் மாறல. நீ நினைத்திருக்கிற காரியம் மாறவே கூட. ஏனிய பார்த்து கர்த்தர் சொன்னார், நீ என்னை பார்க்கிறோம் குமாரனை கனப்படுத்துவார். அங்க அர்த்தம் மதிப்பாரி, பெரிய மதிப்பு. ஏனியோட பிள்ளைகள் மேல வந்துட்டோம். பிள்ளைகள் சொன்ன வார்த்தை கேட்கல, எல்லாம் ஒரே நாள் சொல்லி முடிச்சு. எதிர்காலத்தை குறித்து பயம் வேண்டாம். கர்த்தர் எதிர்காலத்தில் நம்மோடு கூட இருந்து நாம் வேண்டியதை செய்வார். அல்லேலூயா. யாக்கோபை பார்த்தான்னு சொன்னா, இப்போ அவன் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை சொன்னா, நான் அந்த இடத்துல இருந்து வருகையால் கோயிலும் கையுமாய் நான் போகிறேன். ஒருவேளை நான் போயிட்டு திருப்பி ஆசீர்வாதத்தோடு வருவேனே, ஆனால் இந்த இடம் உமக்கு வீடாகும் என்று சொல்லி பொறுத்தனை பண்ணினான். அவன் ஆசீர்வாதத்தோடு இரு பரிவாரத்தோடு வரும்போது இரு பரிவாரத்தோடு வர தெரிவான். இரு பரிவாரத்தோடு வர என்பதோட உள்ளம் ஆண்டவர் எடுத்து போனார். இவன் பெற்றெடுத்து போனான். எங்க ஆசீர்வாதத்தை பெற்றாலும் அங்க போய் கர்த்தருக்கு பலி செலுத்துற பிறகு போனான். எடுத்து எனக்கு அருமையானவர்களே, எதிர்காலத்தை குறித்த பயம் நமக்கு வேண்டாம். எதிர்காலத்தை குறித்த பயம் கர்த்தர் கையில் இருக்கு. யோவான் 14:1 சொல்கிறது, உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக நீங்க தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்தில் விசுவாசம். மூன்றாவதாக அதை யோவான் 20:19 வாசிக்கும் போது, பயந்து கொண்டிருந்த சீசர்கள் மத்தியிலே இயேசு வந்து நின்று, பயப்படாதீர்கள், உங்களுக்கு சமாதானம் என்றார். யோவான் 14:27 வாசிக்கும் போது, சமாதானத்தை நான் உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன். நான் கொடுக்கிறதில்லை. மரண பயம் அவங்களுக்கு கொஞ்சுவாங்களோ, யூதர்கள் நம்மை கொத்து போடுவார்கள் என்று நினைத்த சீசர்கள் பயந்து நடுங்கினர். உங்கள் இதயம் பயம் கலங்காதிருப்பதால் நீங்கள் பயப்பட, யூதருக்கு பயப்பட, மரண பயம் உங்களுக்கு வேண்டாம். எபிரேயர் 2வது அதிகாரம்
15வது வசனம் சொல்லுங்க. எபிரேயர் 2வது அதிகாரம். ஜீவ காலம் எல்லாம் மரண பயத்தினாலே அடிமத்தனத்துக்கு உள்ளாதவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படி அவர் ரோமருக்கு எழுதுகிறார். ரோமர் 7வது அதிகாரம் 24வது வசனம் சொல்லுகிறார். நிர்பந்தமான மனுஷன் இந்த மரண சரீரத்திற்கு எனக்கு விடுதலை கொடுக்கிறவர் யார்? மார்க் 16வது அதிகாரம் 3வது வசனம் சொல்லுகிறார். கல்லறையின் வாசல் இருக்கிற கல்லை நமக்காக எவன் புரட்டி தள்ளுவான் என்று ஒருவர் சொல்லிக் கொண்டார்கள். மார்க் 16:4 சொல்கிறது, அந்த கல் மிகவும் பெரிதாக இருக்கிறது. மத்தேயு 28:2 என்று நினைக்கிற ஒரு வசனம், நீ பூமி மிகவும் அதிரத்தக்கதாக கர்த்தருடைய தூதன் ஒருவர் புறப்பட்டு வந்து வாசல் இருந்த கல்லை புரட்டி தள்ளினான். நீ பயப்படாத, உனக்கு தாங்க முடியாத புரட்ட முடியாத கல்லை தூதனை கர்த்தர் அனுப்பி அந்த கல்லை கர்த்தர் புரட்டி தள்ளுவார். நீ மரண பயம் உனக்கு வேண்டாம். அல்லேலூயா. அப்போஸ்தலர் 4வது அதிகாரம் 17-18 வாசிக்கும் போது, அப்போஸ்தலர் 4:17-18 வாசித்து பாருங்க. ஒருவரும் பேசக்கூடாது, இயேசுவின் நாமத்தை குறித்து பேசக்கூடாது என்று சொன்ன காலத்தில் சொல்லிக்கொண்டு அழைத்து இயேசுவின் நாமத்தை குறித்து எவ்வளவு கட்டளையிட்டார்களோ உங்களுக்கு செவி கொடுக்கிற தேவனுக்கு முன்பாக நியாயமாய் இருக்குமோ என்று நீங்கள் நிதானித்து பாருங்கள் என்று சொல்லி, நாங்கள் கண்டவைகளையும் கேட்டவைகளையும் பேசாமல் இருக்க கூடாதே என்றார். மனுஷர் பயம் இல்லாம போயிடுச்சு. மரண பயம் எங்களுக்கு இல்லவே இல்லை. கொன்னா கொன்னுங்க, நாங்கள் தொட்டு பார்த்ததை பேசாமல் இருக்க முடியாது, நாங்கள் ருசிச்சு பார்த்ததை பேசாமல் இருக்க முடியாது, நாங்கள் கேட்டவர்களை பேசாமல் கண்டவர்களை பேசாமல் இருக்க. அப்போஸ்தலர் 7வது அதிகாரம் 55வது வசனத்தில் ஸ்தேவானை கண்டறிந்தார்கள். பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு தேவனுடைய மகிமையும் இயேசு கிறிஸ்து பிதாவின் வலது பாதத்தில் எழுந்து நிற்பதையும் கண்டு, அதே வானங்கள் திறந்திருக்கிறது, தேவனுடைய வலது பாதத்தில் இருக்கிறதை நான் காண்கிறேன் என்று சொன்னான். அப்போது அவர்கள் உரத்த சொந்தமாக தூக்கிறவர்கள் தங்கள் காதுகளை அடைத்துக் கொண்டு ஒருமனப்பட்டவர்கள் பாய்ந்து கண்டறிந்தார்கள். 60வது வசனம் சொல்லுது, முழங்கால் படியிட்டாண்டவர் இவர்கள் மேல் இந்த பாவத்தை சுமத்தாது என்று மிகுந்த சத்தமிட்டு சொல்லி இப்படி சொல்லி நித்திருந்தார். மரண பயமே ஸ்தேவானுக்கு என்ன? மரணத்துக்கு அவன் பயப்படவே, மரணத்துக்கு பயப்படவே. கருமையான காலை பரிசுத்த ஆராதனை 3 பயத்தை கர்த்தர் நமக்கு சொன்னார். முதல்ல என்னது? மைண்ட்செட் பயம். 2வது எதிர்காலத்தை குறித்த பயம். 3வது மரண பயம். இந்த 3 பயமும் பயந்து கொண்டிருந்த சீசனை பார்த்து உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து நடுவிலே வந்திருந்து சத்தம் போட்டு சொன்னார், பயப்படாதீர்கள், உங்களுக்கு சமாதானம். பிள்ளைகளே, நீங்க இப்ப படிச்சிருக்கீங்க, ஏதாவது சுட்டு வச்சிருக்கீங்களான்னு கேட்டார். மறித்தேன், ஆனால் சமாதானம், நான் உங்களோடு இருக்கேன், நான் உங்க கூட இருக்கேன் என்று சொன்ன அந்த வார்த்தை நிறைவேறத்தக்கதாக உங்களிடத்தில் இப்போது படித்த நீங்களில் ஏதாவது உண்டா? அருமை பிள்ளைகளே, பவுல் தீமோத்தேயுக்கு சொல்கிறார், 2 தீமோத்தேயு 4வது அதிகாரம் 6-8 வாசிக்கும் போது, 2 தீமோத்தேயு 4வது அதிகாரம், நான் தேகத்தை விட்டு பிரியும் காலம் எனக்கு வந்தது, நான் அவனுக்கு சாகக்கூடிய இந்த நேரம் வந்தோட மரண பயமே இல்லை. பாருங்க, பவுலுக்கு நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், இது முதல் நீதியின் கீழே எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது, நீதி உள்ள நியாயாதிபதியாக கர்த்தர் நாளில் எனக்கு தந்தருளுவார், அவர் பிரசன்னமாவதை விருப்பம் யாவருக்கும் அதை தந்தருளுவார். இந்த காலை வேளையில் உயிர்த்தெழுந்த இயேசுவை ஆராதிக்கிற ஆசரிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு அதை தந்தருளுவார். உயிர்த்தெழுந்த இயேசு உங்களை ஆசீர்வதிப்பார்.
மனுஷர் பயம், எதிர்காலத்தை குறித்த பயம், மரண பயம் நீங்கி சுபிட்சமாய் வாழுங்கள். சதா காலங்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று கர்த்தர் சொன்னார்.